குட் மார்னிங் டு ஆல். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க இன்னைக்கு நிஃப்டியோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். நிஃப்டி ஒரு நேற்று ஃபுல்லாகவே ஒரு டவுன் ஜஸ்ட் ஒரு ஃபால் கொடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக சைட் வைஸில் போயிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ நிஃப்டி இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதோ 673 கிராஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 720, செகண்ட் டார்கெட் 755 அண்ட் தேர்ட் டார்கெட் 786 and 801. இது வரைக்கும் நான் டார்கெட் கொடுக்குறேன் அப் சைடில். ஓகே, சப்போஸ் நிஃப்டி வந்து 643க்கு கீழே பிரேக் ஆயிடுச்சு. 643 கீழே பிரேக் ஆயிருச்சுன்னா இங்கே சஸ்டெயின் ஆகணும் 15 நிமிஷம் கழிச்சு, அப்புறம் உடையுதா டெஃபினட்டாக நீங்கள் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 599 வரும். ஓகே, ஸோ 599 வரும். அண்ட் செகண்ட் டார்கெட் உங்களுக்கு வந்து 535. 535லேருந்து 512 இதுக்குள்ளே ஒரு உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 512 கீழே பிரேக் ஆச்சுன்னா 486. ஓகே, ஸோ 486 அண்ட் 460 இதெல்லாம் இருக்குது. 441 இந்த டார்கெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டியை இன்னைக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ட்டு. ஓகே, நான் சியும் சொல்லிட்டேன், பியும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் இதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா, எந்த ரேஞ்சுக்குள்ளே 672லேருந்து 653க்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எதையும் ட்ரேடை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அன்டில் அன்லெஸ் மார்க்கெட் இந்த 730 வச்சுக்கோங்க, 730 கிராஸ் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷில் இல்லை. மார்க்கெட் இன்னமும் பேரிஷில் தான் இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் புல்லிஷ் ஆயிரும். அப்போ உங்களுக்கு 755, 786 and 801 டார்கெட்ஸ் கிடைச்சிரும். இதுக்கு மேலே டார்கெட் சொன்னால் தயவு செஞ்சு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. வாங்க இப்போது பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம். வாங்க பேங்க் நிஃப்டி. ஸோ பாருங்கள், ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு டைட் ரேஞ்சில் இருந்தது. மார்க்கெட்டில் ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு, திரும்ப ஒரு டவுனு, திரும்ப ஒரு அப்பு. ஸோ கிளியர் கட்டாக பேங்க் நிஃப்டியில் ஒரு அப்ஸ் டவுன்ஸ் தான் மொமெண்டம் கிடைக்கிது. ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க. கிளியராக பாருங்கள், இங்கே இருக்கட்டும் உங்களோட விஷன் எல்லாம். ஸோ நல்லா பாருங்கள், எப்போ மார்க்கெட்டு இந்த 452லேருந்து 417 இது இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் 452 to 417 இருக்க வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் சைட் வைஸில் தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மொமெண்டம் கிளியர் கட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 504க்கு மேலே தான். நான் கிளியராக சொல்லிட்டேன், 504க்கு மேலே தான் வரும். 504க்கு மேலே 549, 570 அண்ட் லாஸ்ட் டார்கெட் இஸ் உங்களுக்கு 625. ஓகே, அதுக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் பாருங்கள் 675, 766, 854 லைனாக இதெல்லாம் ரேஞ்சஸ். இந்த ரேஞ்சிலெல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போனால் டார்கெட் கொடுக்கும். ஸோ எப்போ மார்க்கெட் 717 கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 378. நல்லா பார்த்துக்கோங்க, 17 கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் 378. கொஞ்சம் இந்த இடத்துல 400 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தெரியும். சைக்காலஜிக்கல் சப்போர்ட்னால கொஞ்சம் டான்ஸ் ஆடும். ஸோ டோன்ட் வரி. ஸோ உங்களுக்கு 378 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக 280, தேர்ட் டார்கெட் 200. பாருங்கள் 200. ஸோ ஃபோர்த் டார்கெட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அது 125. ஓகே, அது ஏன்றது நீங்கள் ஆன்லைன் ஜஸ்ட் போய் பார்த்துக்கோங்க எதனால் 125. ஓகே, அதுக்கப்புறம் 47,021. ஸோ இதெல்லாம் டார்கெட்ஸ் இருக்குது கீழே. ஓகே, ஸோ நீங்கள் எப்போ சும்மா இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 452, 417 இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் நீங்கள் சும்மா இருங்க. அதாவது 504னே கேட்கலாம். 504லேருந்து 417 வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பாருங்கள் இதே இடத்துல தான் பியூர் அண்ட் பியூர் பை நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பை நடந்திருக்கு. ஸோ இதனால் இந்த இடம் அமைதியாக இருங்க. ஸோ எப்போ 504 கிராஸ் ஆகுதோ அப்போ 549, 570 இந்த டார்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு 625, 675 எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 504 கிராஸ் பண்ணாலே 549ஓட 570 போங்க. 570, 625, 675 இப்படி நீங்கள் போகலாம் தைரியமாக. ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது. ரைட். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக ஒன் சைடட் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ கேட்ச் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஒன் சைடு மொமெண்டம் கிடைக்கும், கேட்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சால் கூட இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இருந்துருங்க. ஸோ தட் நீங்கள் அந்த லாஸே ரெக்கவர் பண்ண முடியும், ப்ராஃபிட்டில் வர முடியும். இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு போய் விடும். ஓகே, ஸோ ஸ்மார்ட்டாக இன்றைக்கி ட்ரேட் எடுங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ வாங்க இன்றைக்கி ஸ்டாக் ஆஃப் த டே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் த டே இஸ் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் அப் சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஆனால் ஓவரால் பாருங்கள் மார்க்கெட் ஒரு டவுன் சைடு மொமெண்டமாக ஃபாலோ பண்ணுது. ஸோ டவுன் சைடாக இருக்குது, அப் சைடாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு டைட் ரேஞ்சில் கொடுக்கும், இல்லாட்டி ஒரு பிரேக் அவுட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்ததுனா பாருங்கள் மார்க்கெட்டில்
இந்த இடத்துலையும் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இந்த இடத்துலையும் கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து சப்போஸ் அந்த செகண்ட் ஹாஃபில் இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா 907 பிரேக் ஆயிடுச்சுன்னா 910 கிடைக்கும். சப்போஸ் தப்பி தவிர இந்த லெவல்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 882 லெவல்ஸ்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கீழே 873 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதில் கூடி சீக்கிரம் பிரேக் அவுட் வரப்போகுது. ஸோ மேபி இன்னைக்கு வரலாம், இல்லாட்டி டெஃபினட்டாக நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் வரும், எதர் இன் பி சைட் இன் சி சைட். ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் படிச்சுருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எந்த பக்கம் ட்ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ கான்கோர் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் த டேவாக இருக்குது. செகண்ட் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டாபர், DABUR, டாபர் இந்தியா. ஸோ டாபர் இந்தியாலையும் அதே மாதிரி தான் ஒரு சைட்வைஸில் ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ டாபர் இந்தியா எப்போ இந்த லெவல்ஸை பிரேக் ஆகுதோ, அதாவது சொல்ல போனால் உங்களுக்கு 553 பிரேக் ஆனால் மட்டுமே தான் நீங்கள் சிஇ போகணும். சிஇ போனீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து 555 ஓகே, 555 அண்ட் 559 கூட டார்கெட் வந்துடும் அப் சைடில். ஸோ டவுன் சைடில் பாருங்கள், இந்த இடத்துல ஹெவியான பையிங் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹெவியான பையிங் இருக்குது. ஸோ டவுன் சைடு எப்போதைக்கு வந்து 549 பிரேக் ஆகாத வரைக்கும் நான் போக மாட்டேன். 549 பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து எனக்கு 547 வந்துடும். ஸோ 547 546 எனக்கு டார்கெட் புக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 545, அதையும் பிரேக் ஆச்சுன்னா தேர்ட் டார்கெட் ஓகே 545, அதுக்கப்புறம் அதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு 542 வந்துடும், ரைட்? ஸோ டாபர் என்னோட செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டேவாக இருக்குது. இதை தவிர இன்னும் நீங்கள் பார்க்க போனால் ஏக்கர் மோட்டர் பாருங்கள். ஸோ ஏக்கர் மோட்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல் டே இந்த டைட் ரேஞ்சில் சுற்றி இருக்குது. ஸோ எப்போதைக்கு வந்து இந்த ஏக்கர் மோட்டர் இதை உடைக்காத வரைக்கும் 3875 உடைக்காத வரைக்கும் உங்களுக்கு மொமெண்டம் இருக்காது. 3875 உடைச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு 3836 வந்துடும். நல்லா பாருங்கள், 3836 ஃபாலோட் பை உங்களுக்கு 3820. ஸோ டவுன் சைடில் இதில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டவுன் சைடை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புட் சைடு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்கள் மேலே ரிஜெக்ஷன்ஸ் இங்கே எல்லாம் போனால் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ மேலே ரிஜெக்ட் ஆகிற ஒரு காரணத்தினால எதர் மார்க்கெட் நீங்கள் சைட்வைஸ் ஆகி பிரேக் அவுட் ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு கேப் டவுன் கொடுத்து கண்டினியூ ஆயிரும், ரைட்? ஸோ சில டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப நேரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் மூவ் பண்ணுவாங்க. பிகாஸ் மார்க்கெட் ஃபுல் டே டைட் ரேஞ்ச் சுற்றிட்டு இருந்திருக்கு, ரொம்ப பெரிய மொமெண்டம்ஸ் எல்லாம் கூட வரல. ஓகே, ஸோ 20-30 பாயிண்ட் தான் மேலே போயிருக்கு. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மை தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே. இதை தவிர உங்களுக்கு லவ்ரஸ் லேப், எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், எம்ஃபசிஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் எடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், டேக் கேர், பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon tomorrow with a new analysis. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஏ ப்ரொஃபஸர், ரைட்? அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுக்குற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் கொடுக்குறது. இட் இஸ் நாட் ஃபார் டிப் ப்ரொவைடிங். ஓகே, நான் எந்த ட்ரிப்பும் கொடுக்கல, எல்லாமே எஜுகேஷன் பர்பஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. தயவு செஞ்சு இதை நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக ஒன் வீக்காவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis tomorrow. Bye.